வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு குட்டி ஸ்டோரி தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் சோஷியல் மீடியால எப்பவுமே ஒரு பரபரப்பு பத்த வைக்கிற இயக்குனர் மோகன்ஜி இயக்கத்துல நம்ம தல ரிச்சர்ட் ரிஷி நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க திரௌபதி 2. இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஏகப்பட்ட சர்ச்சை எதிர்பார்ப்புன்னு கிளம்பிச்சு. முதல் பாகம் மாதிரி இதுவும் ஹிட் ஆச்சா இல்ல சறுக்குச்சா? வாங்க இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தா இது ஒரு பீரியட் டிராமா. கதை 14ஆம் நூற்றாண்டுக்கு போகுது. தென்னிந்தியால அந்நியர்கள் படையெடுப்பு நடந்தப்போ குறிப்பா மதுரை சுல்தான்கள் மற்றும் டெல்லி துக்ளக் ஆட்சி காலத்துல நடக்கிற கதை. ஹொய்சால மன்னர் வீர வல்லாலதேவனா நம்ம நட்டி நடிச்சிருக்காரு. அவருக்கு உறுதுணையா நம்ம ஹீரோ வீரசிம்மகாடவராயனா ரிச்சர்ட் ரிஷி வராரு. கோயில்களையும் மக்களையும் அந்நியர்கள் கிட்ட இருந்து காக்கிறதுக்காக இவங்க எடுக்கிற முயற்சிகளும் அதுல நடக்கிற போராட்டங்களும் தான் திரௌபதி 2 படத்தோட ஒன்லைன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பேசிடுவோம். போல்ட் அட்டெம்ப்ட். தமிழ் சினிமால அதிகம் தொடாத ஒரு வரலாற்று பக்கத்தை கையில எடுத்ததுக்கு மோகன்ஜியை பாராட்டலாம். 14ஆம் நூற்றாண்டு அரசியல் படையெடுப்புன்னு கதைக்களம் புதுசா இருக்கு. நட்டி நட்ராஜ். படத்துல நட்டி நட்ராஜ் நடிப்பு செம்ம. மன்னரா அவரோட உடல் மொழியும் டயலாக் டெலிவரியும் படத்துக்கு பெரிய பலம். பல இடங்கள்ல ஸ்கோர் பண்றாரு. மியூசிக். ஜிப்ரானோட பின்னணி இசை படத்துக்கு தூண்கள் மாதிரி. எமோஷனல் சீன்ஸ்லயும் வார் சீன்ஸ்லயும் அவரோட பிஜிஎம் நல்லா எலிவேட் பண்ணுது. ஆக்ஷன் பிளாக்ஸ். ரிச்சர்ட் ரிஷியோட ஆக்ஷன் சீன்ஸ் அங்கங்க மாசா வந்திருக்கு. அவரோட ரசிகர்களுக்கு இது கண்டிப்பா பிடிக்கும். ஆனா படத்துல சில குறைகளும் இருக்கு. விஎஃப்எக்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் வேல்யூ. ஒரு வரலாற்று படம்னா அதுக்கான பிரம்மாண்டம் விஷுவல்ஸ்ல தெரியணும். பட்ஜெட் பிரச்சனையோ என்னவோ பல இடங்கள்ல விஎஃப்எக்ஸ் ரொம்ப சுமார். கோட்டை செட் எல்லாம் கொஞ்சம் செயற்கையா தெரியுது. ஸ்கிரீன் பிளே. முதல் பாதையில இருந்த வேகம் 2ஆம் பாதையில கொஞ்சம் குறையுது. சில காட்சிகள் ரிப்பீட் ஆகுற மாதிரி ஒரு ஃபீல். பிளாக் அண்ட் ஒயிட் கேரக்டர்ஸ். வில்லன்களை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம். ரொம்பவே கருப்பு வில்லைன் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஆழமா எழுதியிருந்தா சுவாரஸ்யம் கூடியிருக்கும். சில வசனங்கள் கொஞ்சம் ஓவரா பிரீச்சியா இருக்கிற மாதிரி தோணுது. மொத்தத்துல திரௌபதி 2 எப்படி இருக்கு? மோகன்ஜி படங்களோட பேட்டர்ன் பிடிச்சவங்களுக்கும் வரலாற்று கதைகளை விரும்பி பார்க்கறவங்களுக்கும் இந்த படம் ஒரு தடவை பார்க்கலாம். ஆனா பாகுபலி ரேஞ்சுக்கு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து போனீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றம் மிஞ்சலாம். படம் முழுக்க ஒரு குறிப்பிட்ட அரசியலை பேசுது. அது சிலருக்கு பிடிக்கலாம், சிலருக்கு பிடிக்காம போகலாம். பட் ஒரு கமர்ஷியல் படமா பார்க்கும்போது இது ஒரு ஆவரேஜ் டு டீசென்ட் முயற்சி. நீங்க இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு படம் பிடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம குட்டி ஸ்டோரி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.